நம்ம வாழ்க்கையில சில பேர் நம்மள தூக்கி உயர வைக்கிறாங்க. ஆனா சிலர் நம்மளை மெதுவா தாழ்த்தி நம்ம வாழ்க்கைக்கும் நலத்துக்கும் ரொம்ப பெரிய தீங்குகளை உண்டாக்கிறார்கள். இந்த உலகத்துல எல்லாரும் நம்மளை நல்லவங்க தான் என காட்டிக்கொள்வாங்க. ஆனா உண்மையிலே யாரு நல்லவங்க யாரு தீயவங்க என்பதை புரிஞ்சுக்கிறது தான் சிரமம். இன்றைக்கு நம்ம பார்க்க போறது தீய நபரை அடையாளம் காணற 7 முக்கியமான அறிகுறிகள். இது உங்க வாழ்க்கையை மாற்றக்கூடிய வீடியோவாக இருக்கும். கடைசி வரைக்கும் கவனமா பாருங்க. அறிகுறி 1. எப்போதும் உங்களை குறைத்து பேசுகிறார்கள். தீய நபர்களின் முதல் குணம், அவர்கள் உங்களை அடிக்கடி விமர்சிக்கிறார்கள். நீங்க எதையாவது சாதிக்கும் போது அதுல என்ன பெருசு, இதெல்லாம் யாரால முடியாது என்று பேசுவாங்க. அவர்கள் உங்களை பாராட்ட மாட்டாங்க, பதிலா உங்கள் நம்பிக்கையை உடைக்க நினைப்பாங்க. உங்க வெற்றியை உண்டாக்குறதற்கே அவர்கள் உங்க வாழ்க்கையில் இருக்காங்கன்னு நினைக்கலாம். நினைச்சு பாருங்க. உண்மையா நேசிக்கிறவங்க உங்க பிழைய சொல்றாங்க, அதையும் சரி செய்ய கற்றுக் கொடுப்பாங்க. ஆனால் தீயவங்க உங்களை தான் தவறு போல காட்டி நெருக்கமாக இருக்கிறதை கேவலமாக்குவாங்க. அறிகுறி 2. உங்களோட முன்னேற்றத்துல பொறாமை காட்டுகிறார்கள். நீங்க ஒரு நல்ல வேலை வாங்கினா, ஒரு புதிய வாகனம் வாங்கினா, ஏதாவது சாதனை படைத்தா அவர்கள் முகத்தில் மகிழ்ச்சி தெரியுமா, இல்ல பொறாமையா? தீய நபர் ஒருத்தரின் உண்மை முகம் நீங்க வளரும்போதுதான் தெரியுது. உண்மையான நண்பன் உங்க வெற்றியில் பெருமை அடைவேன், ஆனா பொறாமைப்படும் நபன் உங்களை விட உயரமா இருக்க வேண்டும் எனதான் நினைப்பாங்க. அறிகுறி 3. நம்பிக்கை துரோகம் செய்வது. தீய நபர்களின் இன்னொரு முக்கிய குணம் நம்பிக்கை கேட்ட நடத்தை. நீங்க அவர்களை நம்பி ஏதாவது சொன்னா அது பின்னாடி அனைவருக்கும் தெரிய பண்ணுவாங்க. அல்லது நீங்கள் பேசாமலேயே உங்கள் விஷயங்களை மற்றவர்களிடம் பேசுவாங்க. ஒரு நல்லவங்க உங்கள் ரகசியங்களை பாதுகாப்பார். தீயவங்க அதை உங்களை கட்டுப்படுத்த ஒரு ஆயுதமா மாற்றுவாங்க. அறிகுறி 4. சுயநலமுள்ள நட்பு. தீய நபர்கள் எப்பொழுதும் தங்களுக்கே எது சாதகமோ அதைத்தான் செய்றாங்க. உங்களிடம் இருக்கும்பொழுது நமக்கு என்ன கிடைக்குது என்பதுதான் அவர்களுக்கு முக்கியம். அவர்களுக்கு உங்கள் நலனோ நலிவோ முக்கியமல்ல. நீங்கள் கொடுக்கிற அன்பை, நேரத்தை, பணத்தை தான் எதிர்பார்ப்பார்கள். ஒரு நல்லவங்க உங்களோட சந்தோஷத்துக்காக இருக்கிறவங்க, ஆனா தீயவங்க உங்களை தங்கள் தேவைக்கேற்ப பயன்படுத்துவாங்க. அறிகுறி 5. அவர்கள் யாரையாவது எப்போதும் மோசமா பேசுவார்கள். நீங்க ஒரு நபருடன் பேசும்போது அவன் ஒவ்வொரு முறையும் குறை சொல்லிக்கிட்டே இருக்கிறார்னா அவர்களை கணக்கில் வையுங்க. அவன் நாளைக்கு உங்களை பற்றியும் அப்படியே பேசுவான். ஒரு நல்ல நபர் யாரையும் தேவையில்லாமல் கேவலமாக பேச மாட்டார். ஆனா தீய நபர் பின்னால பேசுறதுல தான் வீரர். அறிகுறி 6. தாங்கள் செய்த தவறுக்கு பொறுப்பேற்க மாட்டார்கள். தீய நபர்கள் தங்களுடைய தவறுகளுக்காக ஒருபோதும் மன்னிப்பு கேட்க மாட்டாங்க. பொறுப்பு இல்லாமல் நடந்து உங்கள் மீதே குற்றம் சுமத்துவாங்க. நீதான் அப்படி சொன்னே, நீங்க தான் என் மீது அழுத்தம் கொடுத்தீங்க என்றெல்லாம் சொல்லி தாங்கள் தவறு செய்யலன்னு காட்டுவாங்க. இவர்கள் வாழ்க்கையில எந்த சிக்கலுக்கும் பக்கத்தில் இருக்கும் நபரே காரணம். அறிகுறி 7. உங்களை கட்டுப்படுத்த முயற்சி செய்வார்கள். நீங்க யாரை பார்க்கலாம், எதை செய்யலாம், என்ன சிந்திக்கலாம், என்ன உங்களால் முடியாது, இதையெல்லாம் கட்டுப்படுத்த முயற்சி செய்யும் நபர் ஒரு ஆபத்தான நபர். தீய நபர் உங்களுடைய சுதந்திரத்தை விட அவருடைய ஆதிக்கத்தை விரும்புவார். நீங்க எங்கேயும் போகாம அவங்கிட்ட தான் இருக்கிற மாதிரி செய்றாங்க. இதெல்லாம் அன்பு இல்ல, இது ஒரு நுண்ணிய கட்டுப்பாட்டு விளையாட்டு. நம்ம வாழ்க்கையில யாரோ ஒருத்தர் இருக்கணும் என்பதற்காக தவறான நபரை அனுமதிக்கிறோம் என்றால் நம்ம வாழ்க்கையே ஒரு பிணியாக மாறிடும். தீய நபர்கள் உங்க மனதை, நேரத்தை, மனநலத்தையும் சிதைப்பார்கள். அந்த வகையில இந்த 7 அடையாளங்களையும் நீங்கள் கவனிக்க வேண்டியது அவசியம். உங்களை குறைத்து பேசுவது, உங்க முன்னேற்றத்தில் பொறாமை, நம்பிக்கையை துரோகம் செய்வது, சுயநல நட்பு, பிறரை கெட்டவாறு பேசுவது, தங்களது
உங்களது தவறுக்கு பொறுப்பேற்காமல் தவிர்ப்பு உங்களை கட்டுப்படுத்தும் சிந்தனை, இவை அனைத்தையும் தெரிந்து கொள்ளுங்கள். கீழே காமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் வாழ்க்கையில் இருந்த தீய நபர் யாரு, எப்படி நீங்க அதிலிருந்து மீண்டீங்க? நன்றி நண்பர்களே. நல்லவங்கோட இருங்க, தீயவங்கோட தூரமா இருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு உதவியாக இருந்தால் லைக், கமெண்ட், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள். நன்றி. உங்கள் வாழ்க்கை இனிதாக இருக்கட்டும்.